கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் பசி வந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இந்த வசனங்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன 2 சத்தியங்கள் இதற்கு பின்னால் இருக்குது? இப்போதைக்கு நமக்கு வெளிப்பட்டது 2 விதமான சத்தியங்கள். இதற்கு ஆழமாகவும் இதில் இருக்கலாம். ஆனால் நமக்கு இப்பொழுது வெளிப்பட்டது என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது தாவீதை சவுல் விரட்டிகிட்டே இருக்கும்போது சவுலுக்கு பயந்துட்டு அவன் ஒரு இடத்துல ஒளிந்து இருக்கும் பொழுது அவனுக்கு பசியாக இருந்தபோது அவனுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் சாப்பாடு எங்கே கிடைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசாரியன்ட்ட போய், அதுவும் எந்த அப்பங்கள் ஆசாரியர் தவிர வேறு யாருமே சாப்பிடக்கூடாத அந்த அப்பங்களை எடுத்து அவன் சாப்பிட்ருக்கான். அதுவும் ஆசாரியரே எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சூழ்நிலை அங்கே நடந்திருக்கு. இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசேயர்கள்ட்ட சொல்கிறார். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, சீஷர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பயிர் வழியே நடந்து போயிட்டுருக்காங்க. அதில் பயிர்களை என்ன பண்ணுறாங்க, கொய்ய தொடங்கினார்கள். கொஞ்சம் கொய்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர்களும் யூதர்கள் தான். இவர்களுக்கும் ஓய்வு நாளை பற்றி தெரியாதா என்ன? கட்டாயம் தெரியும். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அறிஞ்சு செய்கிறாங்களா அறியாமையில் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த இதை செஞ்சிட்றாங்க. செய்ததை இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பண்ணலை, எதிர்ப்பாக சொல்லி அதை கண்டித்து அவரெல்லாம் உணர்த்தலை. யாருக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னா, பரிசேயர்கிட்ட தான் என்ன சொல்கிறாரு, அதை புரிய வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி 2 விதமான சத்தியம், 2 சத்தியங்கள் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, முதலாவது சத்தியம், ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் தேவனுடைய கற்பனைகளும் மனுஷனுக்காகன்னு சொல்கிறத விட மனுஷனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை புரிந்து கொள்வதற்காக, தேவனை அறிவதற்காக அது கொடுக்கப்பட்டது. தான் எவ்வளவு அவர் முன்னாடி தான் எவ்வளவு அதாவது அசுத்தமாக இருக்கிறானா, இல்லை அநீதியாக இருக்கிறானா, பாவம் நிறைந்து இருக்கிறானா அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தேவன் எவ்வளவு பரிசுத்தர் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிவதற்காக தான் நியாயப்பிரமாணம் என்ன ஆச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கற்பனை தான் என்னது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஏன்னா அன்றைக்கு அவரை மட்டுமே நினைத்து அவரை மட்டுமே ஆராயணும்னுட்டு. அப்படி இருக்கும் பொழுது பரிசேயர்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே வந்துருச்சு அப்படின்னா, தேவனை அறிவதற்கு பதிலாக அவர் கொடுத்த கற்பனையை விக்கிரகமாக ஆக்கிட்டாங்க. எப்படின்னா, ஓய்வு நாளை நான் ஒழுங்காக மதித்து அதை நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னவாயிருவேன், தேவனுக்கு பிரியமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி, அதாவது ரிவர்ஸில் அவரை தவறாக புரிந்து கொண்டு தவறாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா, அவரை அறிவதற்காக கொடுக்கப்பட்டதை விட்டுட்டு வெளிப்புறத்தில் மட்டும் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு விட்டால் அவருக்கு பிரியமாயிடலாம், அவருக்கு
பூரணராக அவருக்கு முன்னால் நம்ம திருப்தி நம்மளை காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதில் அவங்க திருப்தி ஆகிக்கிறாங்க. இந்த மாதிரி இது தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு இவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல், இதை செய்தால் மற்றவர்கள் முன்னாடி தன்னை நீதிமானாகவும் ஆக்குவதற்காக இதை செய்கிறாங்க. அப்போ தேவனுடைய அந்த நோக்கமோ அவருடைய குறிக்கோளும் என்ன ஆயிடுதுங்க, அவமாயிருது, அது நடக்காமல் போயிடுது. இதை புரிய வைக்கிறதுக்காகவே இங்கே என்ன நடக்குது, சீஷர்கள் கதிர்களை கொய்ய தொடங்கி அவங்க தின்னாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து எதை முக்கியப்படுத்துகிறாரு, காணிக்கையை முக்கியப்படுத்தலை, அதை பரிசுத்தமாக்கும் பலிபீடத்தை, அதாவது எது முக்கியம், ஜீவன் தான் முக்கியம் அப்படிங்கிறத இவர்களுக்கு புரிய வைக்கிறாரு. இவங்க எல்லாரும் எப்படின்னா மாம்ச பிரகாரமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே தேவன் அப்படி விரும்பவே இல்லை. நீங்கள் கொண்டு வர பலிகளோ, நீங்கள் செலுத்துகிற பலிகளோ, இல்லை நீங்கள் கொண்டு வர காணிக்கைகளோ அவர் விரும்பலை. எப்படிப்பட்ட மனநிலையோடு அதை கொண்டு வருகிறீர்கள், அதை தான் அவர் விரும்புகிறார். இந்த விஷயத்தை தான் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அந்த அனாதி திட்டம் என்ன, அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இங்கே அனுப்ப போகிறார். அப்படிப்பட்டவர் எதற்காக வரப்போகிறார், எதை நிறைவேற்றப் போகிறார், மனிதனுக்குள்ளிருந்து எதை ஒளி வீச போகிறார், எப்படி அவர் வாசம் பண்ண போகிறார், இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களை அவன் முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், புரிவதற்கு ஏற்ற மனநிலையை கொண்டு வருவதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொண்டு வந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை பெருமைக்காக அதை பின்பற்றி மாம்சமான எல்லாரும், அதாவது இவங்க மாம்ச பிரகாரமாக அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த பிரதான ஆசாரியர்களும் அந்த மூப்பர்களும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையும் பெருமைக்காக, மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதை தேவைப்படுது, அதை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தேவனுடைய கற்பனையை அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி விட்டார்கள். அப்போ எவ்வளவு இது மோசமான நிலைமையில. இதில் என்ன இன்னும் ஒரு பரிதாபமான நிலைமைனா, இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய இந்த சத்தியம் இன்றும் அதே மாதிரி அவர் எதற்காக கொடுத்தார், நாம் எந்த மாதிரி மாறணும், நாம் எப்படி மறுரூபமாகி மனம் திரும்பி மறுரூபமாகி அவருக்குள் எப்படி அங்கமாகணுங்கிற நோக்கத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை ஏதோ அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற கேட்டு வாங்குகிற பொருளாக அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏதோ ஒன்று அதாவது கேட்டால் இவர் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்ட்டு ஒரு கேட்கும் பொருளாக ஏன் அவரை இவ்வளோ தூரம் வச்சுருக்கணும். இன்று அப்படி தான் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. அவர்கிட்ட போனால் உங்கள் கஷ்டமெல்லாம் தீந்துடும், அவர்கிட்ட போனால் உங்கள் கவலையெல்லாம் போயிடும், அவர்கிட்ட போனால் உங்கள் நோய்கள் எல்லாம் போகும். இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதற்காக அவரை தேடக்கூடாது. இதற்காக தேடணும்னா பவுலே சொல்லுவார், இதற்காக தேடணும்னா நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லிட்டாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் சுமக்கணும்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை வெறுக்காம எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதுக்காக இயேசுவை வைத்து கொண்டோம்னா இது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் வழி அல்ல, இது பிசாசுடைய வஞ்சனையான வழி. இந்த வஞ்சனையில தான் அன்னைக்கு பரிசேயர் விழுந்துட்டாங்க. தேவனுடைய கற்பனைகளையும் அந்த நியாயப்பிரமாணத்தையும் என்னவாக்கிட்டாங்க, அவருக்கே விரோதமாக. எப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இன்னும் எளிமையாகணுங்கிறதுக்காக. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெருமையாக நடப்பதற்காக அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டார்கள். இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இன்றும் அப்படி தான் பல சர்ச்சஸில் பல சபைகளில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அவங்களோட டாக்ட்ரின்ஸ் அந்த கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவாங்க.
ஆனால் மனுஷனுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பிரிவினைகளாக உட்கார வச்சுருப்பாங்க, ஆனால் தேவனுடைய உண்மையான அன்பை கைவிட்டு விட்டார்கள். இப்படிப்பட்டவைகளை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒருத்தவங்களோட பழகிறதே சபைக்குள்ளேயே வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகுறாங்களா? இல்லை. பல பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உலக பிரகாரமான மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் இவர்களும் பார்க்கிறார்கள், வாழ்கிறார்கள். எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. அப்போ என்ன இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள்? அது என்ன வித்தியாசம் நடக்குது? ஒன்றுமே இல்லை. பார்த்தாலே தெரியணுமா இல்லையா? கட்டாயம் தெரியணும். அவர்களுடைய வாழ்க்கையும் அதை வந்து வெளியில் காமிக்கும். இது ஒரு பக்கம் இருக்கையில், இங்கே தாவீதை பற்றி சொல்லியிருக்கார். இப்போ நம்ம முதலாவது உள்ள சத்தியத்தை பார்த்துட்டோம். அதாவது எந்த ஒரு கற்பனையையும் எந்த ஒரு நியாயப்பிரமாணமோ இல்லை இயேசு கிறிஸ்துவோடைய வசனங்களையோ நம்ம ஆவிக்குரிய ரீதியில் அதை யோசித்து தியானித்து அதன்படி நம்ம அதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் சிலுவையின் வழியாக உண்மையாக அவர் பின்னால் பின்பற்ற வேண்டுமே ஒழிய தன்னுடைய பெருமைக்காகவோ தன்னை மதிக்கணுங்கிறதுக்காகவோ தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுங்கிறதுக்காகவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. இது முதலாவது சத்தியம். சபையில் உள்ள கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஏழை எளிய மக்களின் உள்ளத்திற்கு அவர்களுக்கு தேவையான, அதாவது ஆவிக்குரிய உணவு, ஆவிக்குரிய ஆத்ம ஈடேற்றத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும். இதுதான் நம்ம முக்கியமாக பார்த்தது முதல் சத்தியம். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீதுக்கு அவனுக்கும் அவனோட கூட இருந்தவர்களுக்கும் பசியாக இருந்தபோது சாப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறார். இந்த சூழ்நிலையை, இந்த இன்சிடென்ட் எதுக்கு இங்கே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லணும்? இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, முதலாவது பரிசேயருக்கு புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தையே உடைய நோக்கத்தை நீங்கள் வந்து பழசை வந்து நீங்கள் வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவர் நோக்கத்தை புரிய வைக்கிறாரு. அதில் புரிய வைக்கிறத விட தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்து நடத்தப் போகிறார் என்பதை இங்கே நமக்கு மறைமுகமாக தெரியப்படுத்துகிறார். எப்படி அப்படின்னா, தாவீது யூத வம்சம், யூத கோத்திரம். லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரியர் வேலையை செய்யணும். ஆசாரியர் சாப்பிட வேண்டிய அப்பத்தை அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். ஆனால் இங்கே எப்படி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது? ஏன்னா ஆசாரியர் கர்த்தரிடம் கேட்டு தான் கொடுக்குறான். அங்கே வந்து ஒப்புதல் கிடைக்குது. அது தாவீதுக்கு சாப்பிட்றான், அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இது வந்து ஒரு உடன்படிக்கை பெட்டி கீழே விழுக போதே தொட்டோடனே என்ன ஆயிடுவான்? செத்துருவான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? தாவீதுக்கு அப்பமும் சாப்பிட்றான், ஒன்றும் ஆகலை. உடன்படிக்கை பெட்டியை தொடுறான், அப்பையும் ஒன்றும் ஆகலை. அப்போ ஆனால் இவன் லேவி கோத்திரம் கிடையாது, ஆசாரியருடைய கோத்திரமே கிடையாது. ஆனால் தாவீதுக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, லேவியரை தேர்ந்தெடுத்ததன் காரணம் அவருக்கு கீழ்ப்படிந்தது. அந்த கீழ்ப்படிதல்னால தான் லேவி கோத்திரமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ இங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகவும் இருக்கிறான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் இருக்கிறான். இதை காட்டிலும் இன்னொன்று என்னன்னா, தாவீது சந்ததியில் தாவீதின் குமாரனாக யார் வரப்போகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிரதான ஆசாரியராகவும் ராஜாவாகவும், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் இருந்து பிரதான ஆசாரியராகவும் இருந்து இந்த வேலையை என்ன பண்ண போறாரு? செய்ய போகிறார். அதாவது பாவத்தை ஒப்பு கொடுத்து தன் மேல சுமந்து பாவங்களுக்கு பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பு உண்டாக்குவதற்காக வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஆசாரியராக மாறப்போகிறார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக அன்று அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. திரும்பவும் அதை புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதாவது தாவீது அவனோடு இருந்தவனும் சாப்பிட்டது தவறு இல்லை
அப்படின்னு புரிய வைக்கிறதற்காக இந்த சூழ்நிலை அதற்காக நடக்கலை. எப்படி நடந்திருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வரப்போகிறாரு. அதற்கு ஒரு முன் மாதிரியாக, அதாவது முன் அடையாளமாக தாவீதையும் அதற்கு அடையாளமாக வைத்து அவனும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருக்கிறான் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அந்த சூழ்நிலையை ஆண்டவரை ஏற்படுத்தி அதை காண்பித்திருக்கிறார். நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, அந்த சூழ்நிலை, அதாவது தாவீது அந்த அப்பத்தை சாப்பிட்ட சூழ்நிலை நடந்தது ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அதுக்கப்புறம் அது தவறு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே தேவனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது இவன் இதை செஞ்சே ஆகணும், இது செஞ்சால் அவனுக்கு தவறு கிடையாது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக அந்த சூழ்நிலையை ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மீண்டும் அதை உட்காந்து சற்று தியானித்து பார்த்தால் புரியும். எப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட்டை நடத்தி அது தவறு இல்லை அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரூவ் பண்ண வரலை. அது அப்படி தான் சொல்ல வர்றாரு. ஆனால் அது அப்படி உண்மையிலே நமக்கு புரிய வைக்கல. எப்படி புரிய வைக்கிறான்னா, இவர் தான் தாவீதின் குமாரனாக இருந்து பிரதான ஆசாரியனாக இருந்து ராஜாதி ராஜாவாக இருந்து செயல்பட போகிறார் என்பதற்கு முன் அடையாளமாக அப்பேற்பட்ட சூழ்நிலை தாவீதுக்கு உண்டாக்கி அவன் போய் அதை சாப்பிட்டு அவன் எப்படி முன்னடையாளமாக ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறான் என்பதை அவனுக்கு அப்போ தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் நமக்கு அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து அதே பதத்தோடு அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்போவே என்ன ஆயிடுச்சு, தாவீதை அதே மாதிரி ஏற்படுத்துகிறார். இது அந்த நேரத்தில் அவருக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய சித்தம் அளவிட முடியாதது. அவர் இந்த சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்குள்ளே இருந்து இந்த மாதிரி அவர் செயல்பட போகிறார், தாவீதின் வம்சத்தில் அவர் செயல்பட போகிறார் அப்படிங்கிறதுக்காக தாவீது அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, ஆசாரியர் உண்ணும் அப்பத்தை சாப்பிட வைத்திருக்கிறார். இது தற்செயலாக நடந்த சூழ்நிலை அல்ல. அவர் கிளியராக தெளிவாக என்ன பண்ணியிருக்காரு, திட்டம் போட்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இதுதான் இரண்டாவது சத்தியமாக இருக்கிறது. இதில் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன நம்ம சிந்தித்து பார்க்கணும்னா, இது தாவீதுக்கு மட்டும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதற்காக மட்டும் கிடையாது. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறோமோ அவர்களும் அதே மாதிரி இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ருசித்து சாப்பிட்டு நாம் என்னவாக போகிறோம், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆகப் போகிறோம் என்பதை இன்று நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இதை தான் பேதுரு சொல்லியிருப்பார் பின்னாடி. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியமாக இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம அற்பத்தனமாக ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதையே அதை மட்டும் நம்ம பின்பற்றணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சபையை உருவாக்கி அது பின்னால் போகணும் அப்படின்னு கிடையாது. எல்லா வசனங்களும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு விரலை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முழுமையாக என்ன பண்ணணும், அவரை ருசிக்கணும். ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி பஸ்கா ஆடை முழுமையாக சாப்பிட சொல்லியிருப்பார், ஒன்று கூட விடாமல். ஏன் அப்படின்னா அவருடைய வசனத்தை நாம் முழுமையாக என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும், முழுமையாக சாப்பிடணும், முழுமையாக அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு 7ஆம் நாளை மட்டும் எடுத்து ஓய்வு நாளை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, அதுதான் முக்கியம், அதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லவே முடியாது. ஒரே ஒரு நகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிற மாதிரி அது. ஏன்னா அதில் கொடுக்கப்பட்ட வசனங்கள் சத்தியங்கள் எல்லாம்
அவருடைய அளவிட முடியாத அவருடைய அன்பையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவர் செய்ய போகிறவைகளையும் செய்ததையும் செய்து கொண்டிருக்கிறதையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை சற்று ஆழமாக தியானித்து நம்ம பார்த்தோன்னா இதில் எதெல்லாம் நமக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.